ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்ஃபெட் நானியில் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு விலங்கு தான். பேண்டா பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். சீனாவுடைய பூர்வீகமாக கொண்டது தான் இந்த பேண்டா. சீனாவில் மட்டும்தான் இது வாழ்ந்துட்டு இருக்குது. சீனாவுடைய தேசிய விலங்காகவும் இந்த பேண்டா இருக்குது. இந்த பேண்டா கரடி வகையை சேர்ந்தது. இது மீன், மாமிசம் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடக்கூடியது. ஆனால் இதோட சோம்பேறித்தனத்தினால இது மூங்கில் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்குது. இதுக்கு வேட்டையாடணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அங்கே சுற்றி ஃபுல்லாக மூங்கில் மரங்கள் இருக்குது. அதனால் அந்த மூங்கில் மரத்தை மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்குது. இந்த மூங்கில் மரத்தினால அதுக்கு தேவையான சத்து கிடைக்கிறதில்ல. அதனால் ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் அந்த மூங்கில் மரத்தை மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்குது. இந்த பேண்டா எந்த அளவுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னா, தன்னோட குட்டிகளை ரொம்ப சேஃபாக பாதுகாக்காது. 2 குட்டி போட்டுச்சு அப்படின்னா, ஒரு குட்டி நல்லா ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா அந்த குட்டி மட்டும்தான் பாதுகாப்பாக வளர்க்கும். இன்னொரு குட்டிக்கு சரியான சாப்பாடு கொடுக்காம அது இறந்தே போயிடும். மரம் ஏறுதேன்னு சொல்லிக்கிட்டு அது பாதி நேரத்தில் கீழேயே விழுந்துடும். கீழே விழுந்து அது இறந்தும் போயிடும். மலைப்பகுதிகளில் உருண்டு விழணும் அப்படிங்கிறது இதுக்கு ரொம்பவே பிடிக்கும். தன்னோட குட்டிகள் ஏத்தாப்பில் இருக்குதுன்னு கூட தெரியாமல் அது உருண்டு விழும். அந்த நேரத்தில் அதோட குட்டிகள் நசுங்கி இறந்து போயிடும். இப்படியே இது இறந்துட்டே போயிட்டுருக்கிறதுனால இதோட எண்ணிக்கை ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிச்சு. இப்போது பேண்டா அப்படின்னா 1500 அப்படின்னு இருக்கும். இதை பார்த்துக்கிட்டு சீனா இதுக்கு ரொம்ப சேஃப் பண்ணிக்கணும், சீனாவில் மட்டும்தான் இது இருக்குது அப்படி சொல்லிட்டு இப்போ ரொம்பவே பாதுகாப்பாக இந்த பேண்டாவை வளர்த்துட்டு வராங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2000 பேண்டாக்கள் இருக்குது சீனாவில் மட்டும்தான் இருக்குது இந்த பேண்டானால். இது மற்ற நாடுகளுக்கு இதை கொடுக்குறாங்க. அதாவது 2 வருஷத்துக்கு மட்டும்தான் இது கொடுப்பாங்க. அந்த பேண்டாவை நம்ம ரொம்பவே சேஃபாக பாதுகாக்கணும். இப்போ இந்தியா இந்த பேண்டா வாங்கி வச்சுருக்கு அப்படின்னு வச்சுப்போமே. வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மாதம் அதுக்கு இந்தியா சீனாவுக்கு அமௌண்ட் கொடுக்கணும், இந்த பேண்டாவை வளர்க்குறோம் அப்படின்காண்டி. அது மட்டும் இல்லாமல் பேண்டாக்கான செலவுகள் ரொம்பவே அதிகமாகவும் இருக்கும். 2 வருஷம் கழித்து அந்த பேண்டாவை சீனா வாங்கியும் வச்சுக்கும். இப்படி தான் சீனா ரொம்பவே சேஃபாக இந்த பேண்டாவை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பேண்டா பாதி நேரம் தூங்குறதுலேயும் பாதி நேரம் சாப்பிட்டுட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 40 தடவை அவுட்டிங் போயிட்டே இருக்குமா. இது மரத்து மேலே ஏறி அது படுத்துட்டு அப்படியே தூங்கணும் அப்படின்னா இந்த பேண்டாக்கு ரொம்பவே பிடிக்குமா. இதோட குட்டி எப்படி இருக்கும்னா ஒரு 100 கிராம் வரைக்கும் தான் ரொம்ப குட்டியாக இருக்குமா. பேண்டா மாதிரி அப்படி வெள்ளையும் கருப்புமாக இருக்காதான், ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக குட்டியாக இருக்குமா. வளர தான் கருப்பும் வெள்ளையுமா ஆகுமா. இந்த பேண்டா பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்டு ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.